வேண்டி இந்த ஓமையை உங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. போய்கிட்டே இருக்கிறானா, ஒரு இடத்துல ஒரு மலை அடிவாரத்துல ஒரு நிழல் தெரிகிறது. நிழல்ங்கிறது மாதிரி பாலைவனத்தில் பிரயாணம் பண்றவனுக்கு நிழல்ங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம்ங்க. நிழல் தெரிஞ்சவன என்ன நினைக்கிறான், கொஞ்ச நேரம் இளைப்பாருவோமே, நிழல் இருக்குத அப்படின்னு ஒட்டகத்தை அப்படி விட்டுவிட்டு அந்த நிழல் அப்படி படுத்தான். படுத்தா அந்த ஜில்லு ஜில்லு காத்துக்கு நிழலுக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு. அசந்து தூங்கிட்டான். தூங்கிட்டு திடீர்னு முழிப்பு வருது, பார்க்கறான், ஒட்டகத்தை காணாம். முழிப்பு வந்து பார்க்கறான், எதை காணா? ஒட்டகத்தை காணா. ஒட்டகத்தை மட்டுமா காணா? ஒட்டகத்தை காணாட்டி என்ன காணா? தண்ணியை காணா, வச்சிருந்த ரொட்டியை காணா, வச்சிருந்த தட்டுமுட்டு சாமான காணா, எல்லாமே இல்லை. இப்ப இந்த இடத்துல இருந்து கடந்து கூட வேற இடம் போக இயலாது. பாலைவனத்தில் நடக்க முடியாது மனுஷனுக்கு. அந்த ஒட்டகம் இருந்தா தான் அவன் போய் சேர்ற இடத்தை சேர முடியும். இப்ப தண்ணி வேணும். அவன் என்ன நினைக்கிறான், ஒட்டகத்தை காணலன்ற உன்ன முடிஞ்சு கதை, இங்கனுக்குள்ளே கடந்து சோத்துக்கு இல்லாம தண்ணிக்கு இல்லாம இங்கனே நம்ம கதை முடிஞ்சு போச்சு, மண்டையை போட்ட வேண்டியதுதான் என்று நம்ம செத்துட்டோன்னு முடிவுக்கு வந்துட்டான். அப்படித்தானே வருவான். பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா அவன் நிலைமை என்ன, செத்துட்டோன்னு முடிவுக்கு வந்துட்டான். சரி நம்ம கதையே முடிஞ்சு போச்சு, அப்படியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு மயங்கி மறுபடியும் விழுந்துட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் முழிக்கிறான், ஒட்டகம் நிக்குது. இப்ப இப்ப எப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் முழிக்கிறான். அந்த ஒட்டகம் அப்படி இருக்குது. ஒட்டகத்தினுடைய முதுகுல வச்ச சாமான்லாம் அதே மாதிரி ஒன்னும் குறையாம அப்படியே நிக்கிறது. இப்ப என்ன நினைக்குவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் முழிக்கிறான். அந்த ஒட்டகம் அப்படி இருக்குது. ஒட்டகத்தினுடைய முதுகுல வச்ச சாமான்லாம் அதே மாதிரி ஒன்னும் குறையாம அப்படியே நிக்கிறது. இப்ப என்ன நினைக்குவாங்க, போன உசுறு திரும்பி வந்துச்சுமாங்களே. இதான் போன உசுறு திரும்பி வந்தால் எப்படி இருக்கு, செத்து பொழைச்சால் எப்படிங்க இருக்கு, அந்த ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டான். சந்தோஷத்துல தலைகால் புரியாம அவன் என்ன சொல்றான், அல்லாட்ட வந்து துவாசிக்கிறான். எப்படி கேட்கிறானா, யா அல்லாஹ் நீதான் எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு எஜமானுங்கிறான். உள்டாவா மாத்தி சொல்றான். சந்தோஷத்துல தலைகால் புரியாம அவனுக்கு இந்த காணா போன ஒட்டகம் கிடைச்ச உடனே, போன உசுறு திரும்பி வந்த உடனே அவனுடைய சந்தோஷம் எப்படி சந்தோஷமா போச்சுன்னு சொன்னா, சொல்ற வார்த்தை என்னன்னு கூட நிதானம் தவறிடுவான். நம்ம அப்படித்தான் நிதானம் தவறுவோமா இல்லையா? கவலை ஏற்பட்டாலும் நிதானம் தவறி போயிருவோம். சந்தோஷம் தாறுமாறா இருந்துச்சுங்களே, அப்போ என்ன பேசுறோம்னு தெரியாது. ரொம்ப கவலை ஏற்பட்டுச்சுங்களே, ஒண்ணு கூட கொண்டு உலக ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த புருஷன் முன்னாடி முத நாள்ல ஆள்கால் உளருவாங்க ரெண்டு பேரும். அவ பேசுறது இவனுக்கு விளங்காது, விளங்குறதுக்கு பேசுறது இல்ல, ஆளாளுக்கு உளறி கொள்வாங்க. அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப சந்தோஷம் தாறுமாறா போச்சுன்னு சொன்னா உலர ஆரம்பிச்சிருவான் மனுஷன். இவனுக்கு என்ன ஆச்சுன்னா, போன உசுறு திரும்பி வந்த உடனே மகிழ்ச்சியில என்ன பண்றான், அல்லாஹ்வை அடிமைங்கிறான். யா அல்லாஹ் நீதான் எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு எஜமான் இப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியை காட்டுறானே. இதை விட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை விட இவனை விட அல்லாஹ் வந்து மகிழ்ச்சி அடைகிறான். எப்ப மகிழ்ச்சி அடைகிறான், தப்பு செஞ்ச ஒரு அடியான் திருந்தும் பொழுது. தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தான், அல்லாஹ்வுடைய பயம் வந்து யா அல்லாஹ் இன்னையோட தூக்கி உடைச்சிட்டான். அல்லாஹ் என்ன செய்யறான், பாருடா இங்க பாரு என்னோட அடியானை. அல்லாஹ் சொல்றான் மலக்குகள்கிட்ட வானவர்கள்ட்ட, என்னோட அடியானை பார்த்தியா, ஒரு தப்பு செஞ்சான், அவனை தண்டிக்க கூடிய ஒரு ரப்பு இருக்கிறான் என்று அவன் விளங்கி வைத்திருக்கிறான் பார், என்னிடத்துலதான் மன்னிப்பு கேட்கணும் என்று புரிந்து வைத்திருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி, இந்த ஒட்டகம் திரும்ப கிடைத்தவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதை விட ஜாஸ்தியாக அதிகமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணைன்னு பாத்தீங்களா? மனிதன்கிற முறையில் நீங்கள் தப்பு செஞ்சிருப்பீங்க, இதை விளங்காதவங்க எல்லாத்துக்கும் காரணமே நீங்க ஆன்மீகத்தின் பேரால தப்பு செய்யறான் பாருங்களேன். இவெல்லாம் எங்க கோளாறு பண்ணுவான் தெரியுமா? நம்ம போய் எப்படி கடவுள்கிட்ட கேட்கறது? இவெல்லாம் இந்த ஆட்களை சாமியார்களை தேடி போவாங்க. எதுக்கு சாமியார் தேடி போறான்? சாமியாருங்கிறவன மனுஷன் தான், நம்மள மாதிரி தான் எல்லா வகையிலும் இருக்கிறான். அவங்கிட்ட எந்த ஒரு கடவுள் தன்மையும் கிடையாது, அவங்கள்ட்ட எந்த ஒரு சிறப்பு தகுதியும் அவன்கிட்ட கிடையாது. நம்மள இருந்து ஒரு டிஃபரெண்டா ட்ரெஸ் பண்ணிருப்பான், அவ்வளவுதான். ட்ரெஸ் மட்டும் என்ன செய்வான், நம்ம எல்லாம் தச்சு போட்டா அவன் தைக்காம போட்டுக்குவான், இதான் ஒரு டிஃபரெண்டா போட்டுருவான். நம்ம எல்லாம் ஒரு கலர்ல போட்டு அவன் ஒரு வித்தியாசமான கலர்ல போடுவான். நம்ம எல்லாம் வந்து தொட வளைக்கும் போட்டோம்னு சொன்னா அவன் முழங்கால் கீழே போடுவான். இப்படி ட்ரெஸ் வேண்டாம் என்ன செய்யலாம், அவன் கூட குறைய போட்டிருப்பானே தவிர அவன்கிட்ட என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் மனிதன் என்ன நினைக்கிறான் தெரியுமா,
நாம நிறைய தப்பு பண்ணிட்டோம், நிறைய பாவம் செஞ்சிட்டோம், நிறைய ஏமாத்தி விட்டோம், நிறைய விபச்சாரம் பண்ணிவிட்டோம், நிறைய தண்ணி அடிச்சு விட்டோம். நம்ம எல்லாம் கேட்டா கடவுள் தருவானா? நம்ம எல்லாம் போய் கடவுள்கிட்ட வேண்ட முடியுமா? நம்ம எல்லாம் போய் கடவுளேன்னு கேட்டா எந்த முகத்தை வச்சுட்டு கேட்கறது? அப்படின்னு ஒரு எண்ணம் வந்த உடனே நம்மால என்ன பண்றான்? உடனே அவுளியாங்கிறான், இவன் அவன் சாமியாரேங்கிறான், அவன் மகானேங்கிறான், இவன் பெரியாரேங்கிறான். இப்படியாக என்ன செய்யறான்? அவன் ஒவ்வொரு ஆளை குறுக்கு வழி புரோக்கரை பிடிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த புரோக்கரை பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டு பாருங்க. நீ ஏன்டா தர்காவுக்கு போற? உன்னை படைச்ச இறைவன் இருக்கானா இல்லையா? அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றான், நாங்க எப்படி இறைவன் கேட்கறது? நாங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், நாங்க எவ்வளவு அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி இருக்கிறோம், நாங்கெல்லாம் கேட்டா அல்லாஹ் தருவானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க தருவான், இவன் சொல்றா தரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க அதை தருவா மட்டும் இல்லடா, சந்தோஷப்படுவான், மகிழ்ச்சி அடைவான். எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவான்? போன உயிர் திரும்பி வந்தால் எப்படி நீ மகிழ்ச்சி அடைவாயோ அந்த மாதிரி அவன் மகிழ்ச்சி அடைவான். திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழந்து விட்ட பாவம் செய்து எனது அடியார்கள் அல்லாஹ் கூப்பிடுறான். யாரை கூப்பிடுறான்? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனுப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப திருந்துங்க, இந்த நிமிஷம் திருந்துங்கள். இந்த நிமிஷத்துக்கு முந்தி நீங்கள் செய்தது என்னவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவத்தை நீங்கள் செய்திருந்தாலும் சரி, யா அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சிட்டேன், இப்ப நான் திருந்துறேன், இந்த நிமிஷம் நான் திருந்துகிறேன் அல்லாஹ் என்று நீ கேட்டால் உன்னை மன்னிப்பது மட்டுமல்ல, உன் மீது மகிழ்ச்சியை அவன் பொழிகிறான், உன் விஷயத்தில் அவன் சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. இத புரிஞ்சா புரோக்கரை தேடுவானா? இத புரிஞ்சா அல்லாஹ்ட்ட போறதுக்கு இடைத்தரகரை தேடுவானா? நேர பெட்டிஷனை போடு, அல்லாஹ்வே கூப்பிடு, அதுக்கு அவன்கிட்ட போய் வாங்கி கேட்கிற. அப்ப அல்லாஹ் விட இவர் அளவற்ற அருளானா இவரு? நான் கேட்கிறேன், நீ எந்த மகான், எந்த பெரியார், எந்த சமாதி, எந்த தர்காவில் போய் கும்பிடுறியோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மேல அளவற்ற அருளாளர்களா? அல்லாஹ்வுக்கு மேல கருணை காட்டக்கூடியவர்களா? அப்ப அளவற்ற அருளை செய்யக்கூடிய ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத கூட நீங்க பாவம் செய்ய தூண்டுதான் எடுத்துக்க கூடாது, ஆனா ஹதீஸ்ல இருக்குது அப்படி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒருத்தரும் பாவமே செய்யறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, எல்லாரும் தீர்மானம் போட்டு விருதுநகர் எல்லாரும் கூடி நம்ம இனிமே யாரும் எந்த பாவமும் செய்யறது இல்ல, உங்களால முடியாது, அப்படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்று சொன்னா அல்லாஹ் என்ன செய்வானா, உங்களை அழிச்சு விட்டு வேற ஒரு சமுதாயத்தை படைச்சிருவானா. யாரும் பாவமே செய்யலன்னு வைங்க, அல்லாஹ் என்ன செய்வானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உரிமையில ஒரு பாவம் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களை காலி பண்ணிவிட்டு பாவம் செய்து விட்டு மன்னிப்பு கேட்பார்களே அவர்களை அல்லாஹ் படைத்து விடுவான். பாவம் செய்யாத ஒரு இனம் வேணும் தான் உங்களை படைச்சான் இல்ல, உங்களை படைக்கிறதுக்கு முந்தி பாவம் செய்யாத ஒரு இனம் இருந்தது. மலக்குகள் இருந்தார்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தார்கள், zikr செய்து கொண்டே இருந்தார்கள், வணங்கிக் கொண்டே இருந்தார்கள், கையை ஏந்தி கொண்டே இருந்தார்கள், சஜிதாவில் கடந்து கொண்டே இருந்தார்கள், எல்லா வணக்கங்களையும் செய்து கொண்டிருந்து ஒரு படைப்பு முன்னாடி இருந்தது, ஆதமை படைக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப வணங்குறதுக்கு அவங்கள படைச்சான் இல்ல, அதான் ஆல்ரெடி வணங்கிட்டு இருக்கிறாங்களே, ஆல்ரெடி அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருந்தார்களே. அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அதாவது உன் சக்திக்கு மீறி பாவம் செய்கிற உணர்வையும் சேர்த்து நான் உனக்கு தருவேன், அந்த உணர்வு அடிப்படையில் நீ பாவம் செய்வாய், செய்துட்டு என்கிட்ட கெஞ்சணும், செய்துட்டு என்கிட்ட கேட்கணும், என்னிடத்தில் அழுது புலம்பணும்.